ஹலோ ஹைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்ட்லேருந்து கொடுத்துருக்க ஜாப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது மாதிரி கொச்சின் ஷிப்யார்ட்லேருந்து 2 ஜாபுக்கு நம்ம போட்டிருக்கோம். பட் அந்த ஜாபுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன், அவங்களுக்குலாம் ஜாப் கிடைக்கிறது என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட்மேன் ட்ரைனி ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா வரையும் பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் மோடு ஆன்லைன் தான். ஜாப் லொக்கேஷன் கொச்சினில். இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்றது கிளிக் பண்ணிங்க. சரிங்க. ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் ட்ரைனி ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 64 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா வரையும் பெர் மந்த்துக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை மோடு ஆன்லைன் தான். ஜாப் லொக்கேஷன் கொச்சின் கேரளா. அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். www.cochinshipyard.com அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஷிப் டிராஃப்ட்மேன் ட்ரைனி மெக்கானிக்கலில். நம்பர் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது ஷிப் டிராஃப்ட்மேன் ட்ரைனி எலக்ட்ரிக்கல் 14 பேர் கேட்டிருக்காங்க. இதோட எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கலில் அது முடிச்சிருக்கணும். இன்ஜினியர் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கலில் இது முடிச்சிருக்கணும். அடுத்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற ஜாப் போஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேட். நீங்கள் ஒரு பிஜி பண்ணிக்கணும், இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஷிப்மேன் மெக்கானிக்கல்லையும் அந்த எலக்ட்ரிக்கல் கொடுத்த 2 போஸ்ட்டுக்குமே 25 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் 30 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ்ட் வைஸ் இருக்குது. அது நீங்கள் ஆஃபீஸில் இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறேன்ல, இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு நம்ம வருவோம். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கு முக்கியமாக 10 வருஷம் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது இதில் சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூபா ஒருத்தங்களுக்கு இருக்குது, ஒரு கெஸ்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடிபிடி அவங்களுக்கு ஊனமுற்றோர் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆல் அதர் கேண்டிடேட்ஸுக்கு ஷிப்மேன் டிராஃப்ட்மேன் ட்ரைனிக்கு ரூபீஸ் 300 ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேண்டிடேட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு 400 கண்ட மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிக் ஆஃப் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா உங்களோட இதை பற்றி கேட்பாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் ட்ரைனி. சேலரி நம்ம பார்க்க போகிறோம். சேலரி டீட்டெயில்ஸ் அந்த மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரைனி டிராஃப்ட்மேன்ஸுக்கு 12,600 13,800 ஸ்டிப்பிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்பார்ப்பாங்க. ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் சொன்னால அவங்களுக்கு 37,000 40,000 எடுத்தோடனே அவ்வளோதான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கொடுப்பாங்களாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் அது மூலமா உங்கள் இமேஜ் செல்ஃப் அட்ரஸ் காப்பீஸ்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறது, உங்கள் ஃபோட்டோ ரீசென்ட் ஃபோட்டோ எடுத்துப்பீங்க, அதை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறதையும் எடுத்து வச்சுக்கிங்க. அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசியில் கிளிக் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக சப்மிட் ஆயிடும். அது மூலிமா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக சப்மிட் பண்ண மாதிரி ஆகிடும். அதோட ஜெராக்ஸ் நீங்கள் ஒன்று எடுத்து வச்சுக்கிறது ஒன்று பெட்டரு. ஜெராக்ஸ் எடுத்து வைக்க முடியும், ஸ்கேன் பண்ணி அதை வச்சுக்கோங்க. அதாவது அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் டே ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஆரம்பிக்குது. டிசம்பர் மாதம் இப்போ முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் டேட் ஜனவரி 15th வரையும் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்